வணக்கம் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். முதல்ல ஒரு யங்ஸ்டார் ஒரு டூ வீலர் எடுக்கணும்னு நினைக்கிறான்றப்ப அவனுடைய மைண்ட் செட்டுக்கு முதல் வந்து நிற்கிற ஒரு விஷயமா ஒரு பைக்கு தான் இருக்கும். ஏன்னா ஸ்கூட்டர்ஸ் பொறுத்தளவுக்கு அது வந்து ஒரு ஜென்ஸ்க்கான வெஹிக்கிள் கிடையாது. அது வந்து ஸ்போர்ட்டினஸ் கம்மியாக இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும். அது மாதிரி எல்லா விஷயத்துலையும் அந்த வெஹிக்கிள் வந்து ஒரு ஆவரேஜ் லெவலில் தான் இருக்குன்றதுனால தான் நிறைய பேர் பைக்குக்கு வருவாங்க அப்போல்லாம். பட் ஆனால் இப்போ கதையே வேறுன்னு சொல்லலாம். அவங்க இப்போ வர ஸ்கூட்டர்ஸ் பைக்குக்கு ஈடான நல்ல டிசைனோடையும் நல்ல பெர்ஃபார்மன்ஸோடையும் நல்ல ஃபீச்சர்ஸோடையும் நிறைய விஷயத்தில் இது மாதிரி பெஸ்ட்டாக வருது. பட் இந்த ஒரு ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் நீங்கள் 125cc செக்மெண்ட்டில் நல்ல டிசைனு, நல்ல மைலேஜ், நல்ல ஃபீச்சர்ஸ்ன்ற மாதிரி எல்லா விஷயத்துலையும் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் சரியான ஒரு வீடியோவில் தான் இருக்கிறீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் 125cc ஸ்கூட்டர்ஸ் வித் குட் லுக்கிங், பெட்டர் மைலேஜ், பெட்டர் ஃபீச்சர்ஸ்ன்ற மாதிரி ஒரு வீடியோ பார்ப்போம். பார் மெடிசன் தெரியாது சப்ஸ்கிரைப் பண்ணேன் ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் இன்ஃபார்மேட்டிவான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக வீடியோக்குள்ளே போகும். இந்த லிஸ்டிங் நம்ம பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட மாஸ்டர் எட்ஜ் 125. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டி டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவ் அண்ட் நல்ல ஒரு அக்ரெசிவ் டோனில் வரக்கூடிய ஒரு டிசைனே சொல்லப்போனால் இந்த டிசைன் வந்து ஒரு மிக்ஸ் மேட்ச்டான ஒரு டிசைனாக இருக்கும். ஒரு பக்கம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான அப்பீரன்ஸோட இருக்கும். பட் சம் ஆங்கிள்ஸ்லேருந்து பார்க்கும்போது இது ஒரு நார்மலான அந்த ஒரு ஃபேமிலி கம்யூட்டர் செக்மெண்ட்டோட அந்த ஒரு ஸ்கூட்டர்லேயே இருக்கும். ஓரளவு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது, உங்களுக்கு யூசேஜும் ஓரளவுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துலையும் உங்களுக்கு நல்ல ப்ராக்டிக்கலான ஃபீச்சர்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, அந்த ஜியோகிராஃபிக்கல் கண்ட்ரோலு, ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் ரெஸ்ட்ன்ற மாதிரி ப்ராக்டிக்கலான ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் நிறையவே கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே ஹீரோ வந்து ஃபேன்சியரான ஃபீச்சர்ஸ் அதிகமாக எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, ப்ராக்டிக்கலான ஃபீச்சர்ஸை தான் அவங்க வெஹிக்கிள்ஸில் அதிகமாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஒரு வெஹிக்கிளையும் அவங்க ப்ராக்டிக்கலான ஃபீச்சர்ஸை நிறையவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு 124.6cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜின் பார்த்தோன்னா வச்சுங்களேன் 9 bhp ஆஃப் பவர்ஸும் 10.4 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ். பர்ஃபார்மன்ஸ் சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த ஒரு 125ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுது. சரி, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 45 வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரேட்டிங் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு 40 to 50 km வரைக்கும் கூட நீங்கள் மைலேஜ் எதிர்பார்க்கலாம்னு ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது மைலேஜும் இட்ஸ் ஓகே தான். இந்த ஒரு 125cc செக்மெண்ட் பொறுத்தளவுக்கு ஓரளவு நல்ல டிசைனு, ப்ராக்டிக்கலான ஃபீச்சர்ஸு, ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸு, ஒரு டீசென்ட்டான ஒரு மைலேஜோட ஹீரோ ஸ்கூட்டர் ஒன்று எதிர்பார்க்குறீங்க. இப்போ இந்த ஹீரோட மாஸ்டர் எட்ஜ் உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,04,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 1,16,000 வரைக்கும் வருது. இல்லை இந்த ஒரு ப்ரைஸிங் இதுக்கு ஓகேவான ஒரு ப்ரைஸிங் சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு நம்ம சுசுகியோட பர்க்மேன் ஸ்ட்ரீட் 125. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த வெஹிக்கிளோட டிசைன் பற்றி சொல்லலாம் வச்சிங்களேன், இது உங்களுக்கு நல்ல ஒரு மேஸ்குலரான டோனில் வரக்கூடிய ஒரு மேக்ஸி ஸ்கூட்டராக தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளை சுசுகி ஆஃபர் பண்ணுறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த பர்க்மேன் சீரிஸ் பற்றி சொல்லலாம், இதில் வந்து ஆல்ரெடி ஒரு சூப்பர் மேக்ஸி ஸ்கூட்டர் இருக்குது. அந்த வண்டியோட டிசைனை லைட் தழுவி எடுக்கப்பட்ட டிசைன்னு சொல்லலாம். இந்த ஒரு வெஹிக்கிள் ஓரளவு டிசைன் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக் ரோட் அப்பியரன்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட டிசைன் பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. டிசைனோட பில்ட் குவாலிட்டி அந்த மாதிரி விஷயங்களையும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் நேவிகேஷன்ன்ற மாதிரி அந்த அளவுக்கான ஒரு நல்ல ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வண்டியோட அடுத்த அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த வண்டியில் உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டோரேஜ் விஷயங்கள் நிறையவே இருக்கும். ஃபுட் ஓரளவுக்கு நல்லா பெருசாக கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருப்பாங்க, க்ளவுட் பாக்ஸ். அதுக்கடுத்து அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 21.5 லிட்டர்ஸ்க்கான அண்டர் சீட் ஸ்டோரேஜ்ன்ற மாதிரி ஸ்டோரேஜ் அண்ட் சீட்டிங் ஓரளவு ரைடிங் எக்கனாமிக்ஸை செம்ம கம்ஃபர்டபுளாக வச்சுருப்பாங்க இந்த ஒரு வெஹிக்கிளில். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு 125cc 2 valve ஏர் கூல்டு இன்ஜின் உங்களுக்கு 8.58 bhp ஆஃப் பவர்ஸும் 10 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு ஒரு 95 km/h வரைக்கும் ரீச் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸுமே இந்த ஒரு வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்றதுல டவுட் இல்லை. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு ஓனர் ரிப்போர்ட்டட் 50 km இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது மைலேஜும் ரீல் இந்த ஒரு செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு மைலேஜே கொடுக்குது. அப்படின்னு பார்க்கும்போது நல்ல பர்ஃபார்மன்ஸு, நல்ல மைலேஜ், ஒரு யூனிக்கான ஒரு ரோட அப்பியரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் எடுக்குன்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த பர்க்மேன் உங்களுக்கான ஒரு நல்ல ஆப்ஷனே சொல்லலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி ஆப்ஷன்ஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் ஸ்டாண்டர்டாக வந்துடுது, பின்னாடி உங்களுக்கு ட்ரம் பிரேக்கு சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணிக்காங்க. பிரேக்கிங் அந்த வண்டிக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து சீட் ஹைட் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு 780 mm தான். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தால் கூட நிச்சயமாக இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு கால் எட்டும். அதுக்கடுத்து வண்டி பார்க்க ரொம்ப பெருசாக இருக்குது, வெயிட் அதிகமாக இருக்குமான்னு நினைக்காதீங்க.
110 கேஜி தான், ஒரு ரீசனபிளான வெயிட்டு, அந்த அளவுக்குலாம் ரொம்ப ஹெவியராக இருக்காது, நீங்கள் ஹேண்டில் பண்ணிடலாம். சரி ஓகே. ஆக மொத்தத்தில் இந்த வண்டியோட ஆர்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,19,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 1,46,000 வரைக்கும் வருது. ப்ரைஸிங் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பட் இருந்தாலும் ஒரு யூனிக்கான ஒரு ஸ்கூட்டர் எடுக்கும்னு நினைக்கிறீங்கப்போ நீங்கள் மேபி இதையும் ட்ரை பண்ணலாம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட டியோ 125. ஆமாங்க, நிச்சயமாகவே நம்ம எல்லாருக்கும் இந்த ஹோண்டா டியோ சீரிஸ் பற்றி நிச்சயமாகவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு கேம் சேஞ்சிங், ஒரு செக்மெண்ட் சேஞ்சுனே சொல்லலாம். ஆமாம், இந்த வெஹிக்கிள் வந்த பிறகு தான் அந்த ஒரு ஸ்கூட்டர் செக்மெண்ட்டுக்கான அந்த ஒரு இம்பேக்டே நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வேறு மாதிரி ஆச்சு. அந்த அளவுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஸ்கூட்டர் வந்து இந்த ஹோண்டா டியோ 110, அதோடைய ஒரு அப்கிரேடட் மாடல் மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஒரு 125. இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் இதுவுமே ஒரு பெஸ்ட்டு ஸ்கூட்டராக இருக்குது. இதை பற்றி பார்ப்போம். டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவ் அண்ட் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான டோனில் வருது. பில்டு குவாலிட்டி அதை மாதிரி விஷயங்களும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் வந்து ஒரு 123.92 சிசிக்கான 2-valve ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 8.16 bhp ஆஃப் ஹவர்ஸும் 10.4 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் வருது. பர்ஃபார்மன்ஸ் என்னமோ இந்த ஒரு 125 சிசியில் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது, ஒரு ஓகேவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த அளவுக்குலாம் ரொம்ப கம்மியாக இருக்காது. ஓரளவு ஓட்டுறதுக்கு ரெண்டும் சேமாக தான் இருக்கும். மோஸ்ட்லி பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு டாப் ஸ்பீடு ஒரு 85 km/h சொல்கிறாங்க. பட் நிச்சயமாக இந்த வெஹிக்கிளாலையும் ஒரு 90 அது மாதிரி ரேஞ்சு கிட்ட போக முடியுது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 50 km சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிங் செல்மெண்ட் பண்ணிங்கன்னா மேபி இதை விடையும் கூட கொஞ்சம் பெட்டர் மைலேஜ் தரதான் சொல்கிறாங்க. பட் ஸ்கூட்டர்ஸ் பொறுத்தளவுக்கு நம்ம மைலேஜ் வந்து அந்தளவுக்கு அஷ்யூர்டாக சொல்ல முடியாது. ஏன்னா டோட்டலி அந்த ஒரு ரோடுக்கும் உங்களுடைய ரைடிங் ஸ்டைலுக்கும் டிபெண்ட் ஆகி மாறிக்கிட்டே இருக்கும் ரொம்பவே. அதனால் ஸ்கூட்டர் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு டீசெண்டாக ஓடினீங்கன்னா நல்ல மைலேஜ் கிடைக்கும் நிச்சயமாகவே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு அதுலேயும் ரீலி ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு, பின்னாடி உங்களுக்கு ட்ரம் பிரேக்கு, பிரேக்கிங் பைட் ரீலி நல்லாவே இருக்குங்க. சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டமாக கம்பைன் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு ஸ்டாப்பிங் பைட் இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 104 kg தான். சீட் ஹைட் வந்து இருக்கிறதுல இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல கம்மியான சீட் ஹைட் கொடுத்துருக்காங்கன்றப்ப மேபி நீங்கள் கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருக்கீங்க, இல்லை லேடிஸ் ஓட்டுறது கூட ரீலி இந்த ஒரு வெஹிக்கிள் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்றதுல டவுட்டே கிடையாது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,07,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 1,15,000 வரைக்கும் வருது. ஒரு ரீசனபிளான ப்ரைஸிங், அந்த வெஹிக்கிளுக்கு ஒர்த்தான ஒரு ப்ரைஸிங்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு நம்ம யமாவோட ரேஸ் ZR 125. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு என்னுடைய ஒரு ஃபேவரட் டிசைன். இந்த ஒரு செக்மெண்ட்லேயே செம ஒரு அட்ராக்டிவான ஒரு ஸ்போர்ட்டினஸோட இருக்கக்கூடிய ஒரு டிசைன். இந்த ஒரு டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. பட் இந்த டிசைன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், பட் பில்ட் குவாலிட்டி அதை மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சரி ஓகே. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட அந்த ஒரு இன்னொரு பெனிஃபிட்னு பார்த்தோன்னா இது பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்போர்ட்டியாக இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு சீட்டிங் கம்ஃபர்ட் அதை மாதிரி விஷயத்தில் ரொம்பவே பெட்டராக பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் இன்னொரு ஒரு நெகட்டிவ் இந்த டிசைனில் என்னென்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்பேசினஸ் அந்த அளவு இருக்காது. ஃபுட்போர்டு கொஞ்சம் லேக் தான். அதில் உங்களால் சிலிண்டர் அதை மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு கேரி பண்ண முடியாது. மேபி நீங்கள் ஒரு தண்ணி கேன் வைக்கலாம், அதை வச்சு அதுக்கே கொஞ்சம் இடம் டைட்டாக தான் இருக்கும். நீங்கள் சிலிண்டர் அதை மாதிரி ஒரு சில ஹெவி பொருள் வச்சு கேரி பண்ணுறது இந்த ஒரு ஸ்கூட்டரில் அந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல் கிடையாது. ஓரளவு பார்க்குறதுக்கு ஸ்டைலிஷாக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக எந்த ஸ்கூட்டர் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் கொஞ்சம் ப்ராக்டிக்கலான யூசேஜ் வேணுன்றப்ப இந்த ஹோண்டா டியோ 125 போகலாம். அதில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஸ்போர்ட்டியராகவும் இருக்கும், அதில் கொஞ்சம் ஸ்பேசியஸும் இருக்கும். அந்த ஒரு விஷயம் இருக்குது. சரி ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 125 cc-க்கான 2-valve ஏர் கூல்டு ஹைப்ரிட் மைல்டு ஹைப்ரிட் இன்ஜின். இந்த ஒரு மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் மூலமாக இந்த வெஹிக்கிளால் 8.04 bhp ஆஃப் ஹவர்ஸும் 10.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. பர்ஃபார்மன்ஸ் ரீலி இந்த ஒரு செக்மெண்ட்டில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் வந்து இந்த மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் வச்சு இந்த வெஹிக்கிளால் பர்ஃபார்மன்ஸை தான் பூஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் முடியும். அட் த சேம் டைம் இந்த ஒரு மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் மூலமாக இந்த வெஹிக்கிளால் மைலேஜும் பூஸ்ட் பண்ண முடியுங்க. ஆமாங்க, பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் வந்து 51 km வரைக்கும் ஓனர் ரிப்போர்ட்டர் சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் ஒரு சில பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வெஹிக்கிளை வந்து நம்ம ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணணும் வச்சிங்கன்னா ரீலி இந்த வெஹிக்கிள் வந்து அதுக்கு மேலேயும் நல்ல மைலேஜ் தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. மைலேஜ் விஷயத்தில் ரீலி இந்த ஒரு ஸ்கூட்டர் நல்ல ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸில் ஒரு பெட்டரான ஆப்ஷனே சொல்கிறாங்க நிறைய பேர். பட் நீங்கள் கொஞ்சம் டீசெண்டாக ஓட்டணும். இந்த ஸ்கூட்டர் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தராக இருக்கும். நீங்கள் ஆக்சிலேட் பண்ண உடனே நல்ல ஒரு பிக்கப் இருக்குன்ற நீங்கள் கொஞ்சம் அந்த ஒரு ரஷ் பண்ணி ஓட்டிங்கன்னா மைலேஜ் டிக்ரீஸ் ஆகிடும். அந்த ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் டீசெண்டாக ஓட்டிங்கன்னா நிச்சயமாக நல்ல மைலேஜ் இந்த ஒரு வெஹிக்கிள் கொடுக்குன்றதுல டவுட் இல்லை. சரி ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, பின்னாடி ட்ரம்மு, பிரேக்கிங் இட்ஸ் ஓகேன்ற மாதிரி ரேஞ்சில் இருக்குது. ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, அதுக்குன்னு சுமார்னு சொல்ல முடியாது. அந்த வண்டிக்கு போதும்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 99 kg தான். சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு
185 தான். ஹேண்டிலிங் விஷயத்தில் ரியலி ஒரு ஈஸியரான ஒரு வெஹிக்கிள், செம்ம லைட் வெயிட்டாக இருக்கும். சீட் ஹைட்டும் உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ரேஞ்சில் இருக்குன்றப்ப ரியலி அந்த ஒரு ஈஸி ஹேண்டிலபிளான ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ கூட நிச்சயம் அந்த Yamaha ரேன்றது உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,07,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 1,16,000 வரைக்கும் வருது. ஓரளவு இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே நல்ல ஒரு ஸ்கூட்டர்னே சொல்லலாம். சரி, வாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க ஸ்கூட்டரை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு நம்ம சுசுகியோட அவென்டன்ஸ் 125. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டி அண்ட் நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு ரோட் அப்பியரன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான். அதுலேயும் குறிப்பாக இதில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட கலர் ஸ்கீம்ஸுமே வருது. ரியலி டிசைன் விஷயத்தில் இந்த ஒரு ஸ்கூட்டருமே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கூட்டராக இருக்குது. இந்த வெஹிக்கிளோட டிசைன் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க இந்த கமெண்ட் செக்ஷனில் பண்ணுவீங்க. அது இல்லாமல் இதோட ஃபீச்சர்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் ஃப்ரண்ட் கிளஸ்டர், ரைட் கனெக்ட்டு, அந்த ஒரு ஜிபிஎஸ் நேவிகேஷன்ற மாதிரி அந்த ஒரு ஃபீச்சர்ஸும் வந்துடுது. ஃபீச்சர்ஸும் குறை இல்லாமல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 124.3 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 8.58 bhp ஆஃப் ஹவர்ஸும் 10 Nm ஆஃப் டார்க்கும் கொடுத்து டாப் ஸ்பீடு ஒரு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ணி சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் ரியலி நான் எதிர்பார்த்ததையும் விட இந்த வெஹிக்கிளில் எனக்கு கொஞ்சம் நல்லாவே ஃபீல் ஆச்சு. அந்த ஒரு விஷயம் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு ஓனர் ரிப்போர்ட்டட் 52 km வரையும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு மைலேஜ், அதான் ஒரு 50 to 55 வரைக்கும் கூட கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டுன்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் அதுக்கு ரொம்ப நல்ல ஒரு ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணணும். ரோட் கண்டிஷனும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணும். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்து, பின்னாடி உங்களுக்கு ட்ரம் பிரேக் வந்து, பிரேக்கிங் பைட் இஸ் ஸோ குட். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிளோட அந்த ஒரு பிரேக்கிங் பைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த ஒரு விஷயம் எனக்கு இந்த ஒரு வெஹிக்கிளில் நல்ல ஒரு ஹைலைட்டான விஷயமாக தெரிஞ்சு. சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டமாக கம்பைன் பண்ணிக்காங்க. 125க்கு சிபிஎஸ் இட்ஸ் நார்மலான ஒரு திங் தான். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தாலும் 106 ஒரு ரீசனபிளான வெயிட்டு. சீட் ஹைட் பொறுத்தாலும் 780 mm தான்றப்ப உங்களுக்கு சீட் ஹைட்டும் எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ரேஞ்சில் ஈஸியாகவே கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடலே உங்களுக்கு 1,16,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 1,17,000 வரைக்கும் வருது. ப்ரைஸிங் கொஞ்சம் மேபி லைட்டராக அந்த காம்படிஷன்ஸை பார்க்கும்போது இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம். பட் அந்த ஒரு வெஹிக்கிளுக்கு அது நல்ல ஒரு ப்ரைஸிங்னே சொல்லலாம். சரி, ஓகே. தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. இப்போதைக்கு தேங்க் ஃபார் வாட்சிங். பை, see you later.